பதகே அரகர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. திரு காலாதீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, திரு ஞானாம்பிகை திருவடிகள் போற்றி போற்றி. இந்த ஸ்தலத்தோட பேர் தென்காளகஸ்தி. ஆந்திரா திருப்பதி பக்கத்துக்கு வடகாளகஸ்தி, இது தென்காளகஸ்தி. இதுக்கு ஏன் தென்காளகஸ்தின்னு பேர் வந்ததுன்னா, 1000 ஆண்டுக்கு முன்னாடி சிவபக்தர் ஒருத்தர் இங்கிருந்து ஒவ்வொரு சிவராத்திரி தோறும் காளகஸ்திக்கு தரிசனத்துக்கு போயிருக்கார். அவர் வயோதிக காலத்தில் அவரால் போக முடியல, சாமியை நினைச்சு பிரார்த்தனை பண்ணியிருக்கார். அந்த பக்தருக்காக காலாதீஸ்வரர் மணமறைங்க சிவராத்திரி 3ஆம் காலத்தில் சாமி சன்னதிக்கு பின்னாடி செண்பகமரத்தடியில் அவர் காட்சி கொடுத்ததுனால தென் காளகஸ்தியாக இருந்து அருள் பாலிக்கிறார். அந்த காளகஸ்திக்கு நிகரான சேத்திரம். நம்ம அங்கே போய் பண்ண வேண்டிய பரிகாரத்தை நம்ம கோயிலில் பண்ணிக்கலாம். சர்ப்பதோஷ பரிகாரஸ்தலம், 1000 ஆண்டு மேலே பழமையான சிவாலயம், மாரவர்மன் சுந்தரபாண்டிய காலத்தில் கட்டப்பட்ட கோயில். சாமி பேர் அதே பேர் தான், காலாதீஸ்வரர் ஞானாம்பிகை. நடு சன்னதியில் வள்ளி தேவ சேனா சமேத சண்முகநாதரா முருகப்பெருமான் இருக்கார். அப்பா அம்மாவுக்கு நடுவில் நடந்த முருகன் சோமாஸ்கந்த ரூபத்தில் இருக்கார். அதாவது திருமண குளத்தில் இருக்கார், குளத்து ரூபமாக இருக்கார். திருமணக்காரன், புத்திரக்காரன், உத்தியோகக்காரன். முருகனை வழிபாடு கொண்டவர்களுக்கு திருமணத்தையும் கொடுப்பார், உத்தியோகத்தையும் கொடுப்பார், புத்திரபாக்கியத்தையும் கொடுப்போம். அடுத்தபடியாக அந்த ஆலயத்தில் என்ன சிறப்புனா, எல்லா சாமி அம்பாலுமே இங்கே தம்பதியாக இருக்கும். நீங்கள் உள்ள நுழைஞ்சோட கதவு கிட்ட அதிகாரநதி தம்பதி, சாமி அம்பாள் தம்பதி, வள்ளி தீவான முருகன் தம்பதி, கோஷத்தில் மீனாட்சம்மன் மீனாசுந்தரேஸ்வரர், காசி விஸ்வநாதர் விசாலாட்சி, சகசிரலிங்க பார்வதியில் 1000 லிங்கம் இருக்குது. அவர் தரிசனம் பண்ணால் நம்ம ஒரே நேரத்தில் 1008 சிவனை வழிபடக்கூடிய பலனை சாமி கொடுக்குறார். அவருக்கு அடுத்தபடியாக ஜுரகர தேவர். இந்த ஜுரகர தேவர் பழமையான சிவாலயத்தில் மட்டும்தான் இருப்பார். நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஜுரகர தேவர், ஜுர நோயை கட்டுப்படுத்துவது ஜுரகர தேவர். அவர்கிட்ட எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க, உடம்புல யாருக்கு எந்த நோய் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி ஜுரகர தேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்க. அடுத்து சரபேஸ்வரர், நாகர், மகாலட்சுமி சரஸ்வதி, பாலமுருகன் தம்பதி, லட்சுமி குபேரர் தம்பதி, முக்கியமாக ராகுகேய தம்பதி, நடராஜர் மூலவர் தம்பதி, சூரியன் சந்திரன் தம்பதி. நவகிரகத்திலே சூரியன் சந்திரன் இருக்காங்க, ராகுகேது இருக்காங்க, உங்கள் தம்பதியாகவும் இருக்காங்க. நவகிரகத்தில் சனி பகவான் இருக்கார், தனியாகவும் பைரவர் பக்கத்தில் தனி சனி பகவானும் இருக்கார். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆலயம். மேற்கொண்டு என்ன சிறப்பு, இன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? சாமி சன்னதி வாசல் நந்தியம்பெருமான் இருக்கு. நந்திக்கு தலைக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம் இருக்கும். அந்த காலச்சக்கரம் தான் அந்த ஆலயத்தில் விசேஷம். தமிழ்நாட்டிலே 2 கோயில் அந்த காலச்சக்கரம் இருக்குது. நம்ம உத்தமபாளையம் திருக்கோயிலையும் ஆவுடையார் கோயில் திருப்பரந்துரையும் சொல்லுவாங்க. காரைக்குடி பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாணிக்கவாசலாக கட்டப்பட்ட கோயிலில் அந்த காலச்சக்கரம் இருக்குது. நடுவில் வாஸ்துக்காலம், வியாக்கிரபாத முனிவர், பதஞ்சலி முனிவர், இங்கே ராகுகேது பிடியில் இருக்காங்க. சுற்றி நம்ம 27 லட்சம் கேரக்டர் விலங்குகளை தான் போட்டிருக்காங்க. அவனருளாலே அவன்தான் வணங்கிங்கிற மாதிரி இங்கே வரணும்னு பிரார்த்தனை தான் வரணும். இந்த எண்ணத்தையும் சந்தர்ப்பத்தையும் அவரே ஏற்படுத்தி கொடுப்பார், அவரே வர வைப்பார், அவரே தரிசனம் வைப்பார், அவரே பரிகாரம் பண்ண வைப்பார். இங்கே தரிசனம் பண்ணுறவங்களுக்கு, பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு திருமணத்தடை, உத்தியோகத்தடை, புத்திரபாக்கியம், கல்வி, வியாபாரம், உடம்பு ஆரோக்கியம், கனவு மனை ஒற்றுமை, சொத்து பிரச்சனைகள், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், நாகதோஷம், கடத்தர தோஷம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறேன். நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் நம சிவாய.